இன்னொருத்தர் ரூமுக்கு போனேன், இன்னொரு சீனியர் ரூமுக்கு. சரி, இவர் தான் அவர் எல்லாம் சொன்னாங்க, இவர்கிட்ட போனால் நல்லா கைட் பண்ணுவார், இவர்கிட்ட போங்க அப்படின்னா. அவர் ரூமுக்கு போனேன். அவர் ரூமுக்கு போய் கேட்டேன், அண்ணா என்ன படிக்கணும்? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய புக் எடுத்து கொடுத்தார். நல்ல பெரிய புக் கொடுத்தாரு. நான் என்ன நினச்சேன், ஓ சிவில் சர்வீஸ் படிக்கணும்னா பெரிய பரீட்சை இல்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறதுலாம் பெரிய பரீட்சை இல்லையா? அப்போ அந்த பெரிய பரீட்சைக்கு படிக்கணும்னா நிறைய படிக்கணும், ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், பெரிய புக் படித்தா தான் பாஸ் பண்ண. அந்த பெரிய புக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த புக்கில் இருந்து ஒரு கேள்வி கூட வராது. ஓகே, என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய புக்கை எடுத்து வச்சுப்பாங்க கேட்குறவனுக்கு கொடுக்கறதுக்கு. அது வாங்கிட்டு போயிட்டு ஐயோ ரொம்ப நல்லவர்னு நினைப்பான். நான் படிக்க வேண்டிய புத்தகம்லாம் தனியாக வச்சுப்பாரு, அது காமிக்கவே மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சிவில் சர்வீசஸ் படிக்கிறதுக்கு பெரிய புத்தகம்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளான என்சிஆர்டி புக் படித்தா போதும். 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒழுங்காக படித்தா போதும். இதுக்கெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்க தேவையில்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா என்ன படிக்கணும்? 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்தா போதும், பாஸ் பண்ணிடலாம். இதுலேயே 70-80 மார்க். இவ்வளோ தான் நான் படித்தேன். இதுக்கு மேலே இந்த புத்தகங்களை தவிர நான் வேறு எந்த புத்தகமும் படிக்கல. நான் படித்ததெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். அப்புறம் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒழுங்காக படிக்கல, அதுதான் கஷ்டமே. சரி, ஸ்கூலில் தான் ஒழுங்காக படிக்கல, இப்போ அந்த புக் எடுத்து ஒழுங்காக படிச்சிட்டோம்னா பாஸ் பண்ணிடலாம்.